ஸ்டார்ட்லயே நல்ல ஒரு யோகமானதை தான் ஆரம்பிக்கிறாங்க. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு. 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம். அப்பாவையும் 9ஆம் இடம் தான் குறிக்கும், பிதாவையும். அப்போ வாழ்க்கையில என்னென்ன பாக்கியங்கள் வேணுமோ அது தர்மத்தையும் குறிக்கும், தர்மஸ்தானம்னு கூட சொல்லலாம். அந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய என்னென்ன பாக்கியம் சார், கை கேட்டது வாய் கேட்டணும் சார், அது பாக்கியம். அந்த பாக்கியத்தை தரக்கூடியது 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்திற்கு குரு அதிபதியாக முழு சுபகிரகம் உங்கள் ராசியை தன்னுடைய சிறப்பு பார்வையால பார்ப்பதனால்தான் மேஷராசி என்பவர்களுக்கு தெய்வத்துடைய அனுகூலம். அதாவது ஒரு படையப்பா படத்துல கூட சொல்லுவாங்க, படையப்பா நாளைக்கு உன்னோட பொண்ணோட கல்யாணம், அரசாங்கமே அவங்க கையில இருக்கே படையப்பா, நீ என்ன பண்ண போற? அப்ப தலைவர் சொல்லுவாரு, அட போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான்னு. அந்த மாதிரி ஆண்டவன் உங்க பக்கம் இருக்கான். அதற்கு சாட்சி உங்களுடைய 9ஆம் வீடு. உங்க சுய ஜாதகத்துல குருவுடைய நிலைமையை தெரிஞ்சுதான் இந்த விஷயத்த சொல்ல முடியும். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்க சுய ஜாதகத்துல குரு பகவானுடைய நிலைமையை அனலைஸ் பண்ணி உங்களுக்கான பலன்களை துல்லியமாக சொல்ல முடியும். அது 2வது. இந்த பொதுவுல மேஷ லக்ன மேஷராசி என்பவர்களுக்கு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இருக்கும்னு சொன்னோம். அவங்களால அனுகூலங்களும் வரும், பெரிய கான்ட்ராக்ட்ஸ், பெரிய அக்ரிமெண்ட்ஸ், திடீர் திருப்பு முனை லைஃப்ல. அதாவது ஒரு 20,000 சம்பாதிச்சிருந்தவருக்கு 20 லட்சம் வருமானம் வர திருப்பு முனை, பெயர், சமுதாயத்துல மிகப்பெரிய பெயர், அந்தஸ்து, கௌரவம், இதெல்லாம் பிறவியில் கிடைக்கக்கூடிய யோகங்களும் உண்டு. அதே மாதிரி புத்திர பாக்கியத்தை பத்தி நான் சொன்னேன். மேஷராசி மேஷ லக்னத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு சூரியன் அதிபதியாக வருவதனால் பொதுவிலேயே நல்ல குழந்தைகள், அருமையான பார்க்கறதுக்கே பிரகாசமா இருக்கக்கூடிய குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் 90% இருக்கு. அதே மாதிரி அந்த குழந்தைகள் IAS, UPSC எக்ஸாம், பெரிய பதவிகள்ல அமரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பிரைவேட்டா இருக்கட்டும், கவர்மெண்டா இருக்கட்டும். அதுக்கு அடுத்தபடியாக பாக்கியஸ்தானத்துக்கு குரு வருவதனால் பெரும்பாலான மேஷராசி என்பர்களுக்கு, மேஷ லக்ன என்பர்களுக்கு அப்பாவின் மூலியமாக மிகப்பெரிய அனுகூலம், தந்தையாரின் மூலியமாக நல்ல கடவுள் பக்தி, தந்தையாரின் மூலியமாக நல்ல எண்ணங்கள், நல்ல ஒரு நல்ல பேரண்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொறுப்பான தந்தையாக இருப்பார். நல்ல எண்ணங்களை தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு விதைத்திருப்பார். விதைக்கக்கூடிய ஒரு தந்தையாக வருவார். இந்த வாய்ப்புகள்லாம் மேஷ லக்ன அன்பர்களுக்கு, மேஷராசி அன்பர்களுக்கு உண்டு. அடுத்தபடியாக 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டிற்கு, கர்மஸ்தானத்திற்கு மகர ராசி சனி பகவான் அதிபதியாக வரார். இங்க உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரங்கள், அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் வருது. இந்த வீட்டுக்கு அதிபதி சனி. செவ்வாய்க்கு உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும், உங்க லக்னத்துக்கு எப்படி இருக்கும்? 10ஆம் இடம் மகரம், கர்மஸ்தானம். இந்த கர்மஸ்தானத்துக்கு கர்மஸ்தானாதிபதி அதிபதியாக வருகிறார் சனி. பொதுவாக மேஷராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு வாழ்க்கையில என்ன வரும் அப்படின்னா, வேலை செய்யற இடத்துல எப்பவுமே தொந்தரவுகள் இருந்துட்டே தான் இருக்கும். தொடர்ந்து உங்களை இன்டிமிடேட் பண்றதும், உங்களை இரிட்டேட் பண்றதும், உங்களுக்கான விஷயங்களை உங்களுக்கான அதாவது உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துறதுக்கும் பெரிய அளவிலான கூட்டம் என்பது காத்து கொண்டிருக்கும். இது உண்மை. நீங்கள் மேஷ லக்னமாக இருந்து அவிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால், அதாவது மகர ராசியாக, உங்களுக்கு யோகம் என்பது கண்டிப்பாக மறுக்க முடியாது. ஒரு லேட்டர் பார்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஆஃப் த ஏஜ்ல லைஃப்ல மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும். அதுவே நீங்க மேஷராசி என்பர்கள், உங்களுக்கு மகர லக்னம் இருக்குன்னாலும் யோகம் உண்டு. அதுவே நீங்க மேஷராசி, உங்களுக்கு சனி பகவான் உங்க ஜாதகத்துல கன்னி ராசியில இருந்தாலோ, வேற எங்கேயாவது வலுவிழந்து இருந்திருந்தாலோ, சுபகிரக தொடர்பு ஏற்பட்டிருந்தாலோ உங்களுக்கு பெரிய யோகம், அதாவது நினைக்க முடியாத அளவிற்கான யோகங்கள். எப்படின்னா, ஒரு சந்தர்ப்பமே இல்லப்பா இது நடக்கிறதுக்கு என் வாழ்க்கையில. நான் 1000 ரூபாய் கஷ்டப்படுறேன், 1000 கோடி சம்பாதிக்க முடியுமா? சம்பாதிக்கிறாரே, சம்பாதிச்சிருக்காங்க. சேலம் RR பிரியாணி நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண 1000 ரூபாய் கஷ்டப்பட்டவர் நீங்க எத்தனையோ கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கார். இப்படிப்பட்ட யோகங்கள் கண்ணுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு எடுத்துக்காட்டுகள் இருக்கு. எத்தனையோ பேர் 1000 ரூபாய் கஷ்டப்பட்டு இருந்தவங்க இன்னைக்குமே 1000 ரூபாய் கஷ்டப்படுறாங்க. ஒரு சிலர், கோடியில ஒருத்தர் தான் மிகப்பெரிய அளவுல வாழ்க்கையில வெற்றிகளை குவிக்கிறார்கள். அதற்கு பல குணாதிசயங்கள் தேவை. பொறுமை, நிதானம், விட்டு கொடுக்கும் தன்மை,
மற்றவங்களை நம்மளை மாதிரி பார்க்கக்கூடிய குணங்கள், மற்றவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மைகள், விடாமுயற்சி, எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நிதானமா கையாளுறது, இந்த குணாதிசயங்கள் இருந்தால் ஜெயிக்க முடியும். அப்போ 10th பிளேஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் நீச்சம், உங்க ராசியிலே நீச்சமா இருந்தாலோ, வேற இடத்துல வக்ரமா இருந்தாலோ, அதை தவிர சுபகிரக தொடர்போடு இருந்தாலோ உங்களுடைய வேலை ரொம்ப நல்லா இருக்கும். 11ஆம் இடத்திற்கும் அவரே அதிபதியா வர்றாரு. கும்பராசி காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் வீடு கும்பராசி. அங்க அவிட்டம், சதயம், பூரட்டாதி, செவ்வாய், ராகு, குருவுடைய நட்சத்திரங்கள் சனியுடைய வீட்டுல. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மேஷராசி என்பவர்களுக்கு பொதுவாகவே ஒரு காலகட்டத்துக்கு பிறகு, ஒரு 40 வயசுக்கு பிறகு வருமானம், இன்கம் என்பது பல மடங்கா பெருகுது. சாதாரண ஒரு தொழிலாளியா இருந்தவர்கள் கூட திடீர் திருப்பங்கள், திடீர் ஒரு ஃபார்ச்சூன்ஸ், லக்கு, இதெல்லாம் நடக்குதுங்கிறது உண்மைதான். அதாவது திடீர் என்று லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் நடக்குது. அது சுய ஜாதகத்துல அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்கணும். அதை நீங்க காமிக்கணும். கீழே வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களுக்கு காமிக்கணும். ஆனா உங்களுக்கு அந்த அந்த வாய்ப்புகள் சுய ஜாதகத்துல அந்த யோகங்களும் இருக்கணும். பொதுவாக மேஷராசி என்பவர்களுக்கு 40 வயசுக்கு மேல பெரிய யோகங்கள் கிடைக்குது, பெரிய அளவுல பொருளாதாரத்துல முன்னேற்றங்கள் இருக்குது, சமுதாயத்துல மிகப்பெரிய அளவுல பெயர் கிடைக்குது அப்படின்னா அது மிகையில்லை. அதற்கு அடுத்தபடியாக 12ஆம் வீடு மீன ராசி. இந்த வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரங்கள் வருது. பூரட்டாதி குருவுடைய நட்சத்திரம், உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரம், ரேவதி புதனுடைய நட்சத்திரம். இது குருவுடைய வீட்டுல. இந்த மோட்சஸ்தானத்துக்கு அதிபதியாக ஞானகாரகனான குரு பகவான் வருகிறார். ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் வருகிறார். மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு 60 வயசு 55 வயசுக்கு மேலேயே வாழ்க்கையில பிடிப்பு என்பது போயிடுது அப்படிங்கிறது தான் உண்மை. மேஷராசி என்பவர்கள், மேஷலக்னம் என்ன பண்ணுவாங்கன்னா 60 வயசுக்கு மேல பெரிய அளவுல சொத்து இருந்தா கூட வாழணுங்கிற அப்பிடைட், ஆசை இருக்கிறது இல்லை. எதுவுமே எனக்கு வேணாம், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், இனிமே எனக்கு வாழ்க்கையில அமைதி, ஆன்மீகம் இது போதும் இப்படின்னு பாதையில தேர்ந்தெடுத்து போகக்கூடிய பல பேர், லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான பேர் மேஷராசி அப்படிங்கிறது மிக இல்லை. உங்களுடைய 12ஆம் வீட்டுல உங்கள் 6ஆம் அதிபதி நீச்சமாவதும், உங்களுடைய 3க்கும் 8க்கும் அதிபதி, உங்களுடைய 2க்கும் 7க்கும் அதிபதி எழுப்பினீங்க, உங்களுடைய 3ஆம் வீட்டுடைய 6ஆம் வீட்டுடைய அதிபதி உங்களுடைய 12ஆம் வீட்டில் நீச்சமாவதும் அது ஒரு பெரிய ராஜயோகமாகும். உங்களுடைய 2க்கும் 7க்கும் அதிபதி சுக்கிரன் 12ஆம் வீட்டில் உச்சமடைவதும் ஒரு சில வகையில யோகம், ஒரு சில வகையில தோஷம். புதன் உங்களுக்கு 3க்கும் 6க்கும் அதிபதி 12ல நீச்சமாறார் மீனத்துல. இது எந்த விதத்துல யோகம்? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். மைனஸ் இன்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ். அந்த வகையில உங்களுடைய எதிரியானவர் விரயஸ்தானத்துல நீச்சமாகும் போது சில யோகங்களை தருகிறார். எப்படின்னா, தன்னாலவே உங்க எதிரி, உங்களை விட உங்க எதிரி புத்திசாலியா இருப்பார். எப்பவுமே நோட் பண்ணிக்கோங்க, உங்களை விட உங்க எதிரி எந்த நிலையிலும் உங்களுடைய புத்திசாலியான எதிரியை பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. 12ஆம் வீட்டில் அவர் நீச்சம் பெறுவதனால் வெளிநாட்டிற்கு நீங்கள் போறீங்க, ஃபாரின்ல வாழ போறீங்க அப்படின்னா அங்க உங்களுக்கு எதிரிகள் இருப்பது என்பது அரிது. இது ஒண்ணு. அப்படியே இருந்தாலும் நீங்க ஜெயிப்பீங்க. 2. இப்ப 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் 12ஆம் வீட்டுல போய் உச்சம் அடைகிறார். இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இல்லற வாழ்க்கையில பெரும்பாலான மேஷராசி மேஷலக்ன நண்பர்களுக்கு திருப்தி என்பது கிடைப்பதில்லை. வேணுங்கிற அளவுக்கு ஒரு செக்ஷுவல் பிளஷரோ, செக்ஷுவல் கன்சென்ட்மெண்ட், அதாவது ஒரு திருப்தி, கண்டென்மெண்ட், இதெல்லாம் இருக்கிறது இல்லை. அடுத்தடுத்து அந்த திருப்தி அடையாத தன்மை என்பது பெரும்பாலானவர்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு இல்ல, உங்களுடைய துணைவியாருக்கோ இல்ல துணைவனுக்கோ கூட இருக்கலாம். இது உங்களுடைய ஒன் ஆஃப் தி விஷயங்கள். இதை மனசுல நீங்க வச்சுக்கணும். இதுக்கு எல்லாம் தீர்வு என்னங்கிறத தனியா நம்ம பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு என்ன தீர்வுங்கிறத நம்ம பார்ப்போம். பொதுவில் இதெல்லாம் இருக்கு. பெரும்பாலும் மேஷ ராசி என்பவர்களுக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதியே 12க்கும் அதிபதியாக வருவதனால் நல்ல பாக்கியங்கள், அதாவது
12ஆம் இடம் லக்ஸரியவும் குறிக்குது. நல்ல ஒரு லக்ஸரியான பெட்டு, நல்ல காரு, இந்த மாதிரி வாழக்கூடிய யோகங்களும் பிறவியிலேயே வருகிறது என்றால் அது மிகையல்ல. எந்த வயசுல அது உங்களுக்கு கிடைக்கும் என்பது உங்க பிறவி ஜாதகத்தை பொறுத்தது. 1. 2, குரு ஞானத்தை, ஆன்மீகத்தை போதிக்கக்கூடியவர், முழு சுபகிரகம். அதனால ஃபாரின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 8ம் சரி 12ம் சரி சம்பந்தப்பட்டதுனால 12ஆம் இடத்துக்கு குருவே அதிபதியாக வருவதனால், அவரே பாக்கியத்துக்கும் அதிபதியாக வருவதனால் உங்களுக்கு என்னன்னா, மேஷ லக்ன மேஷராசி என்பவர்களுக்கு பெரிய அளவுல ஃபாரின் லைஃப் என்பது, ஃபாரின் எஜுகேஷன், கல்வி, வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டு திருமணம், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டுல வீடு வாசல் வாங்குவது, செட்டில் ஆவது போன்ற விஷயங்கள் மிக பெரிய அளவில் சக்சஸை கொடுக்கிறது என்றால் அது மிக இல்லை. ஆக மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரையிலான முழு பலன்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். எப்பவுமே மேஷராசி அன்பர்களுக்கு கடைசி காலகட்டத்துல சற்று தனிமை விரும்பிகளாக மாறுகிறீர்கள். சற்று எதுவுமே வேண்டாம், எல்லாமே நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைகளுடன் நல்லதொரு மரணத்தை தான் ஆண்டவன் உங்களுக்கு பாக்கியமாக கொடுத்திருக்கிறார். அதனால முதியவர்களாக இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களும் கவலைப்பட தேவையில்லை. பரிகாரங்களை பத்தி தனியாக ஒரு வீடியோல நான் பேசுறேன். இன்னைக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கான அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறுபடி இன்னொரு புதிய பதிவுல உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.